Hi guys, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் ஃப்ரம் 5% கிளப். கைஸ் இது ஒரு திருப்பி மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஆஸ் ஐ செட், நான் டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்கள் இதை பார்த்து கண்டிப்பாக ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான டிப்பும் கிடையாது, எந்த விதமான அட்வைஸும் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோடய வியூ ஆன் த மார்க்கெட். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹைட் பண்ணிக்கலாம் ட்ராயிங்ஸ். ஓகே, ஸோ நிஃப்டி வந்துட்டு நல்ல புல்லிஷாக இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பாஸ் வாங்கியிருக்கு. இந்த டோஜி கேண்டில் எனக்கு இன்னும் புல்லிஷாக தான் தெரியுது. பிகாஸ் இந்த செல்லர்ஸில் எனக்கு எந்த விதமான ஸ்ட்ராங் செல்லர்ஸும் தெரியல எனக்கு, ஆஸ் மச் அஸ் ஐ நோ. ஏன்னா இது ஒரு ரொம்ப சாலிடான லெவலில் இருந்திருக்கு. அந்த லெவலில் க்ராஸ் பண்ணி 20,000 ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஒரு பாஸ் வாங்கியிருக்கு. இதுக்கப்புறம் அப் ட்ரெண்டாக இருக்குது, சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 15 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட் இன்றைக்கி வாலட்டைலாக இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் இந்த லெவலில் க்ராஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் கீழே வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு புல்லிஷ் கேண்டில் காமிச்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை எடுப்பேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சைட்வேஸாக இருக்குது. ஓகே, ஸோ 12th பார்த்துக்கலாம். 12th, 13th and 14th 3 நாளுமே சைட்வேஸாக தான் இருக்குது. இன்னும் சைட்வேஸ் மார்க்கெட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் சின்ன ட்ரேட்ஸை மிஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன், அவ்வளோதான். இங்கே நான் சின்ன குவான்டிட்டியில் என்ட்ரு பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், நான் விட்டுருவேன். ஸோ திஸ் இஸ் மை வியூ ஃபார் டுமாரோ. பேரிஷ் நான் எப்போ பார்ப்பேன் அப்படின்னா 19,925 கீழே தான் நான் என்னோடய பேரிஷ் வியூ இருக்குது. அது வரைக்கும் நான் புல்லிஷாக தான் இருக்கேன் நிஃப்டி மார்க்கெட் இன்னும் மேலே போகுங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சைட்வேஸ் வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட். பிகாஸ் ஆப்ஷன் பையர்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அவங்க நல்லாவே தே மேட் ப்ராஃபிட். இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுற டைம் ஒரு நல்ல ரேஞ்சில் ஸ்க்வீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ரேஞ்ச் எந்த சைடு பிரேக் அவுட் ஆச்சினாலுமே நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. லெட்ஸ் கெட் இன் டு பேங்க் நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு டோஜி தான் இருக்குது. அதாச்சும் ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்க்கு அப்புறம் ஒரு டோஜி, அதாச்சும் இங்கே இந்த பாஸ்க்கு அப்புறம் தான் மேலே கண்டினியூ பண்ணும். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் see on 15 minutes டைம் ஃப்ரேம். நம்ம லெவல்ஸே வரல, அதனால் நமக்கு ட்ரேடே கிடைக்கல. நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கும் இது வால்டைலாக தான் இருக்குது. அதாச்சும் ஸ்ட்ராடில் பண்ணுறவங்க இதில் நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. என்னோடய என்ட்ரி 46,385 பையிங் சைடில், செல்லிங் சைடில் 45,250. இதுதான் செல்லிங் சைடில் என்னோடய என்ட்ரி. இது ரெண்டு தான் என்னோடய என்ட்ரியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் நான் வாலட்டைலாக இருக்கும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட். பிகாஸ் நிஃப்டியில் என்னாச்சோ அதே தான் இங்கே நல்ல ஒரு ப்ராஃபிட். அதாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 days கிட்ட ஆப்ஷன் பையர்ஸ் நல்லாவே இங்கே வந்துட்டு கேஷ் மேக் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் வந்து ஆப்வியஸாக செல்லர்ஸும் பண்ணுவாங்க. ஸோ செல்லர்ஸ்க்கு இங்கே ஸ்ட்ராடெல்லாம் அவங்க போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இங்கே நல்லா ப்ராஃபிட் பண்ணுற இடம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ டோன்ட் ட்ரேட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் மார்க்கெட். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட் அட் ஆல். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில், க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தோன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் போய்க்கலாம். க்ரூட் ஆயில் 1 hour டைம் ஃப்ரேமில் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த லெவலுக்கு கீழே தான் நம்ம செல். இங்கே 1 hourல ஒரு ஆர்டர் பிளாக் ஆதாச்சு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு, அதனால் இங்கே நான் ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனது நான் என்ட்ரி எடுத்துகிட்டேன். நான் இன்னும் ஹோல்ட் பண்ணி தான் இருக்கேன் அந்த பொசிஷனை. இங்கே ஒரு பொசிஷன் இருக்குது, அதாச்சும் நான் க்ரூட் ஆயிலில் காமிக்கிறேன் உங்களுக்கு அது. ஸோ இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 7413. இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணேன். கரெக்டாக ஒரு 530 ரேஞ்சில் நான் என்ட்ரி பண்ணேன். நான் இதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட் மேலே போய் பாஸ் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், மார்க்கெட் மேலே போய் ஒரு பாஸ். ஓகே, மேலே போய் ஒரு பாஸ் ஆகிருக்கு. 1:2 வந்துச்சுன்னா நான் காஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்குவேன் என்னோடய எஸ்எல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ போனாலும் நான் ட்ரையல் பண்ணிட்டு தான் போவேன். நான் எப்படி ட்ரையல் பண்ணுறேங்கிறத கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நான் அதிகமாக நீங்கள் ஈஸியாக நிறையா கேஷ் எப்படி மார்க்கெட்லேருந்து பண்ண முடியும், எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும், எப்படி சர்வே பண்ண முடியும்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்ஸ் பிடிச்சா மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். சின்ன லாஸஸ் கொடுங்க, சின்ன ப்ராஃபிட்ஸும் எடுங்க. ஆனால் பெரிய ப்ராஃபிட்ஸும் எடுங்க. பெரிய லாஸஸ் நீங்கள் எப்போவுமே கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ரூல். இது வந்து ரூல் ஆஃப் எவ்ரி ட்ரேடர். அதாச்சும் பெரிய லாஸஸ் என்னாலும் மார்க்கெட்டுக்கு கொடுக்காதீங்க. சின்ன லாஸஸ் கொடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன நீங்கள் கொடுக்குற லாஸே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லம்சம் அமௌண்ட் மணியாக தான் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன லாஸஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ப்ராஃபிட்டும் சின்னதாக புக் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகுனா ஒரு பேலன்ஸே இருக்காது. பிரேக் ஈவன் கூட பண்ண முடியாது அவங்களால. கேபிட்டல் ஃபுல்லாக வைப் ஆயிரும்.
அதுக்கப்புறம் திருப்பி கேபிட்டல் கொண்டு வருவாங்க, அப்புறம் திருப்பி கேபிட்டல் வைப் ஆயிரும். தட் இஸ் நாட் ஹவ் யூ ட்ரேட். நீங்கள் ஆல்வேஸ் வந்து பெரிய பெரிய டார்கெட்ஸ் பிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு சர்வைவ் பண்ணவும் முடியும், மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட்டும் எடுத்துகிட்டு வர முடியும். இல்லாட்டி கண்டிப்பாக சர்வைவ் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வோல்டாஸ்குள்ளே போய்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் இதெல்லாம். வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் சிக்கியிருக்கு. வோல்டாஸ் எனக்கு பை 9 to 1க்கு மேலே தான் நான் பை. அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது ஒரு ட்ரெண்ட் லைன். இது 921 இல்லை 920 ப்ரைஸ் எனக்கு கொடுத்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஒரு ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு டபிள்யூ பேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த நெக்லைன் பிரேக் ஆனோடனே ட்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ஸும் நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் பேசிக் டு அட்வான்ஸ் சீரீஸில் கற்றுக்குவீங்க. தி நெக்ஸ்ட் ஆஃப் IndusInd Bank. IndusInd Bank ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அதாச்சும் இந்த லெவலில் இருந்திருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா IndusInd Bank ஒரு நல்ல ஒரு லெவல், அதாச்சும் எவ்வளோ நாளா 60, அதாச்சும் 2 மந்த்ஸாக ஒரே லெவலில் இருந்துருக்கு IndusInd Bank அந்த 2 லெவல் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்லேருந்து பிரேக் அவுட் ஆகி இங்கே ஒரு சின்ன டோஜி. நாளைக்கு மார்னிங் நான் இதை என்ட்ரி பண்ணுவேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைப்பேன். அதாச்சும் என்னோடய என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1460 இருக்கும் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் 1435 இருக்கும் ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ். இது ஸ்விங் ட்ரேடிங்னா கேஷ் மார்க்கெட்டை நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணுவோம். அதாச்சும் 1 வீக் 2 வீக் 1 மந்த் இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணி பெரிய ப்ராஃபிட்ஸ் பிடிப்போம். அதுதான் ஸ்விங் ட்ரேடிங். அதை பற்றின வீடியோவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும், நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் தீபக் நைட்ரேட். நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் தீபக் நைட்ரேட். சேம், இதுவும் ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. தீபக் நைட்ரேட்டும் வீக்லியில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் எவ்வளோ நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு இந்த ரேஞ்சில் அப்படின்னா இட்ஸ் பின் 560 டேஸாக இதே லெவலில் இருக்குது தீபக் நைட்ரேட். ஓகேங்களா, 560 டேஸாக இதே லெவலில் தான் தீபக் நைட்ரேட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. 500 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். தட்ஸ் அ வெரி பிக் ரேஞ்ச். ஏன்னா இது பிரேக் அவுட் கொடுக்கும்போது நல்ல பிரேக் அவுட் கொடுக்கும். பேரிஷாக தெரியுதா அப்படின்னா டெய்லியில் கொஞ்சம் பேரிஷாக தெரியுது, ஆனால் வீக்கில் பேரிஷாக தெரியல. ஒரு வேளை இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரேக் அவுட் ஆச்சுன்னா தெர் இஸ் அ ஹையர் ப்ராபபிலிட்டி பிரேக் ஆகி மேலே வரைக்கும் போகிறக்கு. டார்கெட் எங்கே வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்விங் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தா 2395 என்ட்ரி இருக்கும். 2680 ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஓகே, எஸ்எல் பார்த்தீங்கன்னா 2278 எஸ்எல் வச்சுக்கலாம். ஸோ தட் வில் பி த ரைட் லெவல் டு கீப் தி எஸ்எல். ஆர் டெய்லி கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தா அந்த டெய்லி கேண்டில்ஸ் இங்கே கீழே வைக்கலாம். இப்படி தான் எஸ்எல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தீபக் நைட்ரேட். HCL டெக்னாலஜிஸும் ஒரு ரேஞ்ச் விட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரேஞ்சில் சிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. இப்போ திருப்பி ஒரு பாஸ் வாங்கியிருக்கு. மார்க்கெட் எப்போவுமே வந்துட்டு ஒரு ரன் கொடுத்துச்சுன்னா ஒரு பாஸ் வாங்கும், கன்சாலிடேட் ஆகும். இங்கே என்ன ஆகும்னா நிறைய செல்லர்ஸ் பையர்ஸாக இங்கே அக்யூமுலேட் ஆவாங்க. ஸோ பேசிக்கலாக இது பார்த்திங்கன்னா ஒரு அக்யூமுலேஷன் ஜோன். இந்த இடத்துல நிறைய பேர் அக்யூமுலேட் ஆவாங்க. இதுலேருந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது நல்ல பிரேக் அவுட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாச்சும் 1295 நான் என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 1340 ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் இருக்கும். 1365 செகண்ட் ப்ராஃபிட் இருக்கும். These are the targets. இந்த லெவல்ஸ் தான் டார்கெட்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் மார்க்கெட். இதுதான் இன்றைக்கி என்னோடய மார்க்கெட் வியூஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த விதமான டிப்பும் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்மளோட லேர்னிங் வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். இல்லாட்டி எனக்கு பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.